Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from sumishomechef. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நம்ம முதல்ல அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்கிறது மாதிரி அதில் இருக்கக்கூடிய மசாலா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நான் இங்கே பேக்கெட் கூடவே இருந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மசாலாவும் உங்களுக்கு விருப்பமான மசாலா ஏதாச்சும் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரையாக தண்ணியே இல்லாமல் ட்ரையாக வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ட்ரையாக பண்ண போகிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாம் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ உடைச்சி விட்ட இந்த முட்டையில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். அப்புறமா என்கிட்ட இருக்கக்கூடிய இத்தாலியன் ஹெர்பு சேர்க்குறேன். அதாவது மிக்சட் ஹெர்பு. இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரைட் பேசில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் இதில் ப்ரெட் பீசஸை நல்லா கம்ப்ளீட்டாக 2 பக்கமும் கவர் ஆகிறது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக டிப் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படி சூடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நாம் இன்னொரு பீஸையும் அந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணி கொஞ்சமாக அதை அப்சர்வ் பண்ணதும் அதை அப்படியே எடுத்து நாம் தோசைக்கல்லுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இது ஒட்டாமல் இலகி வர்றதுக்காக லைட்டாக பட்டர் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் நூடுல்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸை எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இன்னொரு பக்கம் ப்ரெட் பீஸில் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். ஸோ அதையும் ஈவனாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட்டு கெச்சப் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் ஸ்லைஸோ இல்லைனா துருவினதோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். இது நீங்கள் சாப்பிடும்போது இதில் நாம் சேர்த்துருக்க மிக்சட் ஹெர்ப் அப்புறமா பெப்பர் பவுடர்லாம் சேர்த்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான அண்ட் சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.